ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ். இன்றைக்கி இனட்டா ஃபுட்ஸில் நம்ம 1/2 kg சிக்கன் வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக அதே சமயம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய ரெசிபின்னு சொல்லலாம். இந்த சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 தாட்டி தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு அலசி எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு நீங்கள் இந்த மாதிரி அலசி எடுக்கும் போது இந்த சிக்கனில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள். இது 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கையிலே ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க மசாலா எல்லாமே சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கலந்து கொடுத்தா போதும். பாருங்க, மசாலாக்கள் எல்லாமே தெரியுது உங்களுக்கு. மசாலாக்கள் எல்லாமே சிக்கனில் நல்லா கோட்டாக இருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை, அதோட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க, புளிச்ச தயிராக சேர்த்துடாதீங்க. இந்த தயிரை நம்ம இந்த மசாலாக்களோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த சிக்கனை தயிரோடு ஆட் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ணும்போது நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம தயிர் போட்டு மேரினேட் பண்ணுறோம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இது ஒரு 1/2 an hourக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிக்கலாம். 1/2 an hourக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே மேரினேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குயிக்காக ஃபாஸ்ட்டாக டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி டக்குன்னு ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இது ரூம் டெம்பரேச்சர்லேயே மேரினேட் பண்ண விடுறேன். அதனால் 1/2 an hourக்கு மேரினேட் ஆகட்டும். 1/2 an hour ஆச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கோட்டாயி தயிரெல்லாம் இறங்கி நம்மளோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். சிக்கன் சூடுன்றதுனால நான் நல்லெண்ணெய் விட்டு செய்கிறேன். நம்ம விட்டுருக்க எண்ணெய் காயட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துலையும் காஞ்சிட்ருக்க எண்ணெயில் விட்டுக்கலாம். விட்டு ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம்.
லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க இந்த ஆனியன் லைட் பிங்கிஷ் கலரில் மாறினா போதும், ரொம்ப வதக்கணும்னு தேவை கிடையாது. லைட் பிங்கிஷ் கலரில் மாறட்டும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கூட செய்யலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் விட்டு தான் செஞ்சுருக்கேன். நம்ம பெரிய வெங்காயம் விட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் சிக்கனுக்கு எப்போதுமே பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறோம். இதோட உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து கூட செய்யுங்க. லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கி கொடுக்குறேன். அப்பப்போ லைட்டாக அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம செய்கிற இந்த சிக்கன் மசாலா ரெசிபி பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு சர்வ் பண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். இப்போ தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட இந்த ரெசிபி நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம விட்டுருக்க ஆனியன் லைட் பிங்கிஷ் கலருக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். விட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். எப்போதும் ஆனியன் விட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு சரியாக வராது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்க. நம்ம விட்டுருக்க இஞ்சி பூண்டோட பேஸ்டோட மசாலா வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இதில் சேர்த்துக்கலாம். விட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க தக்காளி சாஃப்டாக மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு தக்காளியை வேக விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கலந்து கொடுத்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம விட்டுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக மேஷாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். இடையில லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே ஈவனாக வேகும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இனட்டா ஃபுட் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ், வெரைட்டிஸ் ஆஃப் புலாவ், பிரியாணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். விருப்பப்பட்டால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால்
இனட்டா ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2 minutes ஆச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம விட்டுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க தக்காளியும் நல்லா சாஃப்டாக மேஷியாக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ண இந்த சிக்கனை இந்த எண்ணெய் கலவையில் விட்டுக்கலாம். விட்டு இந்த எண்ணெயிலே கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 minutes கலந்து கொடுத்தா போதும். டூ மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ட்ரையாக வேணும், இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப ட்ரையாக வேணும்னா தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். அப்படியே லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 10 minutes வேக விட்டால் போதும். இல்லை எனக்கு கொஞ்சம் மசாலாவோட வேணும், சப்பாத்தி தோசை பரோட்டாக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக வேணும் அப்படின்னா இதில் ஒரு 1/4 tumbler அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் 1/4 tumbler அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஊற வச்சு அந்த மசாலாலே இந்த தண்ணியை கலந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் அப்படியே நகர்த்தி விட்டுட்டு ஒரு கலந்து கொடுத்து இப்போ நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கு. நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும்போது 1 tablespoon உப்பும் 1 tablespoon மிளகாய் பொடி போட்டோம். அந்த காரமே கரெக்டாக இருக்கு. இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு சிக்கனை வேக விடலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதே ரெசிபியை நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு விசில் விட்டுக்கோங்க போதும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பேனில் போட்டு இந்த ஸ்லோ ப்ராசஸில் அப்படியே சிக்கன் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் டக்குன்னு இந்த ரெசிபி செய்யணும்னா குக்கரில் போட்டு கூட செய்யலாம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சிக்கன் வேகட்டும். நான் 10 minutes கழிச்சு உங்களுக்கு லிட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சிக்கன் மசாலா எப்படி வந்திருக்குன்னு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல சிக்கன்லாம் வெந்திருக்கு. உங்களுக்கு ஒரு சிக்கன் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நம்மளோட சிக்கன் துண்டு நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்போ இதுல ஒரு 1/2 tablespoon அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு.
நான் இன்னைக்கு நம்ம சிக்கன் மசாலாவை ஒயிட் ரைஸோட தான் சர்வ் பண்ணுறேன். இந்த மசாலாவை ஒயிட் ரைஸோட புரட்டி சாப்பிட்டு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டே தோற்றுரும், அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் ரைஸோட இப்போ அந்த சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு தாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணும் வரை பாய், டேக் கேர்.